உளமகளுக்கு என்னப்பா உச்சியில இருக்காங்கங்கிறீங்க. ஆனா ரன் பண்ற எங்களுக்கு தான் தெரியும் அதுல எவ்வளோ பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு. ஒரு ஸ்டோர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்த அனலைஸ் பண்ணி, அங்க ரிசர்ச் பண்ணி, ஒரு ஸ்டோரை ஸ்பாட் பண்ணி, அதை கன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ் முடிச்சு ஸ்டாக்ஸ் அங்க இறக்கி அந்த டேட்டுக்குள்ள ஸ்டாக்ஸ் ரெடி பண்றதுல இருந்து அந்த ஸ்டோரை மெயின்டைன் பண்ற வரைக்கும் எவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்கு தெரியுமா? நான் ஓவரா எக்ஸாஸ்ரேட் பண்ற மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாம். கடை வச்சு ரன் பண்ற ஒருத்தருக்கும் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்றேன். ஒரு டைமும் கஸ்டமர் வரப்போ ஒரு சஜஷன் சொல்வாங்க. ஒருத்தரும் ஒரு சைஸ் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் அங்க வைக்கணும். ஒருத்தங்களுக்கு காலர் நெக் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு டீப் நெக் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு பேக் ஓபன் வேணாம், ஒருத்தங்களுக்கு வேணும்னு கஸ்டமர் சாய்ஸஸ் அவ்வளோ இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிராண்ட்ல வித் லைனிங்கோட ஸ்டிச் பண்ணி ரெடி டு வேற நம்ம வைக்கிறப்போ அவ்வளோ ஆப்ஷன்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு பிராண்டை ரன் பண்றதுக்கு பின்னாடி இந்த மாதிரி இவ்வளோ பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இது பாக்குறவங்களுக்கு புரியாது, பண்ற ஒருத்தருக்கும் கண்டிப்பா புரியும். இந்த மாதிரி எத்தனையோ விமன் ஆண்டர்பிரினர்ஸ் ஒரு பிராண்டை சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லியும் புதுசா அவ்வளோ பேர் அவ்வளோ ஐடியாஸோட பிராண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஒருத்தரையும் பார்த்து நான் அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகுறேன். பிகாஸ் டே 1ல இருந்து இன்னைக்கு நீங்க எவ்வளோ பீக்ல இருந்தீங்கனாலும் அதுக்கான ஒர்க், அதுக்கான டிஃபிகல்டிஸ், அதுக்கான ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்களும் கன்சிஸ்டன்டா உங்களோட ஒர்க்கை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச உயரத்துக்கு ஒரு நாள் நீங்களும் வருவீங்க. அஸ் அ ஒர்க்கிங் உமனா ஆர் பிசினஸ் உமனா உங்களோட ஜர்னி எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.